குட் மார்னிங். என்னோட பேர் நிவேதா ராஜா. நான் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ த சப்ஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டு பேத்தாலஜி. ஸோ இந்த டிசீஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தா ஆக்டினோமைகாசிஸ். ஸோ இதில் மைக்கோன்னு பார்த்ததுக்கப்புறமா இது ஃபங்கல் டிசீஸ்ன்னு நினச்சிட்டு வேணாம். திஸ் இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். ஓகே. ஸோ இந்த டிசீஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியா பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்டினோமைசிட்டிஸ் இஸ்ரேலி. ஸோ இது ஜென்ரலி அ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. இது நான் ஆசிட் ஃபஸ்ட், அதாவது நம்ம இதை ஸ்டெயின் பண்ணும்போது இட் அக்வயர்ஸ் அ பர்பிள் கலர் அப்பியரன்ஸ். ஸோ இது ஜென்ரலி அ பேஸ் மாதிரி வரும். அண்ட் இது ஒரு ஆப்ளிகேட் ஆனரோப், அதாவது ஆக்சிஜன் இல்லைனா கூட இதால் உயிர் வாழ முடியும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிலமெண்டஸாக இருக்கும். அதாவது நம்ம ட்ரீ பிரான்ச்சிங், அந்த ட்ரீஸோட பிரான்ச் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஷேப்பில் தான் இது இருக்கும். அண்ட் ஜென்ரலி இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு நார்மல் ஃப்ளோரா, அதாவது இது கமன்சல்ஸ். ஜென்ரலாக எல்லாரோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்லேயும் இது ஜென்ரலி இருக்கும். அதாவது எந்த இடத்துல ரொம்ப அதிகமான மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கோ அந்த இடத்துல இருக்கும். அப்படி பார்த்தா இது மவுத், வெஜைனா, இன்னும் அதிகப்படியான மியூக்கஸ் மெம்பரேனில் இருக்க எல்லா ஆர்கன்ஸ்லேயும் இந்த ஆர்கானிசம் ஜென்ரலாகவே ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் இஸ் அ நார்மல் ஃப்ளோரா. ஸோ இந்த நார்மல் ஃப்ளோரா எப்படி ஒரு டிசீஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இது கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டூத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ பல்லை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண இடத்த நம்ம சரியாக க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒருவேளை அந்த இடத்த நம்ம சரியாக க்ளோஸ் பண்ணல, அந்த டீத்தை இன்னும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணலை அப்படின்னா இந்த நார்மல் ஃப்ளோரா, அதாவது இந்த ஆக்டினோமைசிட்டிஸ் இஸ்ரேலி அப்படிங்கிற பாக்டீரியா அந்த இடத்துக்குள்ளே போய் அக்யூமுலேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது அக்யூமுலேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதோடைய எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது இது ஒரு சைனஸ் ட்ராக்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த சைனஸ் ட்ராக்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா பல்லு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்கின் எல்லாத்தையும் போய் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் கிரியேட்ஸ் அ லம்பி ஜா அப்பியரன்ஸ். இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்க்கக்கூடியது இது சர்விகோஃபேஷியல் ஆக்டினோமைகாசிஸ். அதாவது டூத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் இருந்ததுனால க்ரியேட் ஆன ஒரு எஃபெக்ட். ஸோ பல்லுலேருந்து ஸ்கின்னு வரைக்கும் ஒரு சைனஸ் ட்ராக்டுடைய ஃபார்மேஷன் இருந்து அந்த டிசீஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்கின்னில் ஒரு 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 கிளம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் ஜென்ரலி அ லம்பி ஜா அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் சர்விகோஃபேஷியல் ஆக்டினோமைகாசிஸ். ஸோ ஒருவேளை இந்த பாக்டீரியாவை நம்ம ஸ்வாலோ பண்ணிட்டோம், முழுங்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலி இட் ரீச்சஸ் தி இலியோசீக்கல் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன். முக்கியமாக அந்த இடத்த தான் இது போய் எஃபெக்ட் பண்ணும். அந்த இடத்துல போய் இதே மாதிரி கிரானுலோமா ஃபார்மேஷன் இருக்கும். So this granuloma formation in the ileocecal region causes abdominal actinomycosis. So once in the abdominal actinomycosis வந்துருச்சு, இப்போ நம்ம ஆஸ்பயர் பண்ணுறோம். ஆஸ்பிரேஷன் ப்ராசஸ்னால இது அப்டமன்லேருந்து தொராக்ஸ், அதாவது நம்ம லங் ரீஜனை போய் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா லங்ஸ்லையும் இதே மாதிரி கிரானுலோமா ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ விச் ஃபார்ம்ஸ் thoracic actinomycosis. And generally pelvic actinomycosisன்னு இருக்குது. அதாவது பெல்விஸ் ரீஜனில் நம்ம மோஸ்ட்டாக ஐயூடிஸ், இன்ட்ராயூட்ரின் டிவைசஸோட யூசேஜ் இருக்குது. 1 to 5 years வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல பாக்டீரியா அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ஆக்டினோமைசிட்டிஸ் இஸ்ரேலி அப்படிங்கிற பாக்டீரியாவோட அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ விச் லீட்ஸ் டு ஆக்டினோமைகாசிஸ், அதாவது பெல்விக் ஆக்டினோமைகாசின்னு சொல்லுவோம். ஸோ எந்த இடத்துல இந்த ஆக்டினோமைசிட்டிஸ் இஸ்ரேலி பாக்டீரியாவோட எஃபெக்ட் இருக்கோ அந்த ஆர்கனை பேஸ் பண்ணி நம்ம அந்த பேர் வச்சுக்குவோம். இப்போ அது சர்விக்ஸ் அண்ட் ஃபேஸ் ரீஜனை கம்பைன் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு சர்விகோஃபேஷியல். இதே லங்ஸில் இருந்தால் அது தொராக்சிக், அப்டமனில் இருந்தால் அது அப்டாமினல், பெல்விக் ரீஜனில் இருந்தால் பெல்விக். ஸோ ஜென்ரலி இது ரீச் ஆகிற பார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரம் மவுத், அதாவது டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் வழியாக மவுத்தில் இருக்கிறது, அதாவது சர்விகோஃபேஷியலில் இருக்கிறது ஸ்வாலோயிங் மூலிமா நம்ம அப்டமனுக்கு போகும், ஆஸ்பிரேஷன் மூலிமா தொராக்ஸ்க்கு போகும். எக்ஸ்ட்ரா டிவைசஸ் நம்ம பெல்விஸ் ரீஜனுக்கு யூஸ் பண்ணுறதுனால மேபி ஆக்டினோமைசிட்டிஸ் இஸ்ரேலியோட அக்யூமுலேஷன் இருந்து ஆக்டினோமைகாசிஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த ஆக்டினோமைகாசிஸ்க்கு ஒரு கிளாசிக் ட்ரையட்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஆக்டினோமைகாசிஸ் மியூக்கஸ் மெம்பரேனில் தான் மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகும். மியூக்கஸ் மெம்பரேனை தான் எஃபெக்ட் பண்ணும். அந்த இடத்துல தான் இதால் உயிர் வாழ முடியும். இப்போ இது ட்ரக் கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிடும். ஒன்ஸ் அந்த ட்ரக்கை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி இதோடைய ஆக்ஷன் இருக்கும், இதோடைய எஃபெக்ட் காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் முக்கியமான என்னென்னா சைனஸ் ட்ராக்ட்ஸோட ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ மியூக்கஸ் மெம்பரேன் ரிலாப்ஸ், திருப்பியும் அந்த டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம இதுக்கான சைனஸ் ட்ராக்டோட அப்பியரன்ஸ் வச்சு இது ஆக்டினோமைகாசிஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி இதோடைய அப்பியரன்ஸ், அதாவது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது இது என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா
ஒரு ஜென்ரல் கிரானுலோமா. அதுக்கு சென்டரில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நெக்ரோடைஸ்ட் ஆகிருக்கும். அந்த சென்ட்ரல் நெக்ரோசிஸ்க்கு அடுத்து கொஞ்சம் பெரிஃபெரியில் பார்க்கும்போது எல்லோ கலரில் சல்ஃபர் கிரானியூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லோ கலர் சல்ஃபர் கிரானியூல்ஸ் தான் இதை கன்ஃபர்மே பண்ணும் இது ஆக்டினோமைக்கோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ். ஸோ இந்த எல்லோ கலர் சல்ஃபர் கிரானியூல்ஸ் ஜென்ரலி ஓவர் ஸ்மெல்லியாக இருக்கும். இந்த சல்ஃபர் கிரானியூல்ஸை சரவுண்ட் பண்ணி பார்த்தா ஃபுல் பெரிஃபரல் ரீஜன்ஸில் நம்மளுடைய லியூக்கோசைட்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஸோ இந்த கிரானுலோமா ஜென்ரலி குமாரி மெத்தினமைன் சில்வர் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் டெஸ்ட் பாசிட்டிவ். இப்போ இந்த டெஸ்ட்டில் இது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இது ஆக்டினோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்து இதை சரி பண்ண முடியும் ஜென்ரலான்னு பார்த்தா பெனிசிலின், எமாக்சிசிலின், டெட்ராசைக்ளின் கொடுத்து இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பரவாது. பட் ஒருத்தரோட உடம்புலேருந்து மற்ற பார்ட்ஸை போய் எல்லா பார்ட்ஸையும் டீக்ரேட் பண்ணிடும். இந்த ஒரு பாக்டீரியா ஜென்ரலி போனையே வந்து கம்ப்ளீட்டாக டீக்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதோடைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். Thank you.